வரும். ஏமாக்க ராதிகா, நீ இனிமே உன் மாமியார் வீட்டுக்கு போகாத, இங்கேயே இரு. மருமையை எப்ப வந்து உன்னை கூட்டிட்டு போறாரோ அப்பப்போ. சரிம்மா. என் ஆசை மக, அருமை மக, சீமையில இல்லாத என் மக, ராதிகா மக, இவளை போட்டு கொடுமைப்படுத்துறாளுகளே. கல்யாணத்துக்கு முன்னாடில என் மக ராதிகா கொழு கொழு கொழுன்னு குஷ்பு மாதிரி இருந்தா. இப்ப பாரு, அப்படியே நோஞ்சா மாதிரி இருக்கா. ஏன் மக்கா, நல்லா சாப்பிட வேண்டியதானம்மா? அம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தானே சாப்பிட முடியும். நான் கேக்குறதே செய்ய மாட்டேங்குதுமா. சரிம்மா, கவலைப்படாத. அதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டீல, உனக்கு என்னென்ன வேணுமோ உன் அண்ணிக்காரி கிட்ட சொல்லி வள்ளி வதக்கு நல்லி சாப்பிடு மக்களே. சரிம்மா. அண்ணி எங்கம்மா? அவ எங்க போக போறா? ரூமுக்குள்ளவே படுத்துக்கிட்டு செல்ல பாத்துக்கிட்டு இருப்பா. உனக்கு வாச்ச மருமக இப்படி ஒரே செல்ல பாத்துக்கிட்டு இருக்கு, நீனு கண்டுக்க மாட்டேங்கிற. ஆனா என் வீட்ல நான் செல்ல எடுத்தாலே என் மாமியார் ஆட்டம் காட்டும். அதான் நீ வந்திருக்கீல மக்களே, இன்னும் எப்படி செல்ல பாப்பான்னு பாக்குறேன். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. ஏன் இப்படி என் மாமியார் கறி அலறுது? காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு தானே உட்காந்து கிடக்கு. என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, கூப்பிடத்தையும் செஞ்சேன். என் மக வந்திருக்கா, வா இரு சாப்பிடு. என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. மகள் லண்டன்ல இருந்து இப்பதான் இறங்கி இருக்கு. வா இரு, நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு 2 வீடு தள்ளி இருக்கு. ஆனா ஊனானா ஓடியாந்தரா. ராதிகா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியா நீ? உன் மாமியாரு உன் வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? அந்த கிழட்டு சிறுக்கிய பத்தி பேசாதீங்க. அந்த கிழட்டு சிறுக்கியால தான் என் நிம்மதி இழந்து போய் இருக்கேன். ஏமா ராதிகா இப்படி கோவப்படுற? உன் மாமியாரை பத்தி தானே கேட்டேன். அண்ணி, தேவையில்லாம பேசாதீங்க. நீ வந்தன்னா சோத்த குடுங்க, சாப்பிடுறேன், ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளவுதான். என் மாமியார பேசுற வேலையில நீங்க வச்சுக்கிறாதீங்க. அடியே, அவன் என் மகன் மாமியார பத்தி கேட்காதீன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? பாரு, என் மகன் டென்ஷன் ஆயிட்டா, மூஞ்சிலாம் செவந்து போயிருச்சு. உங்களையும் தான் எனக்கு பிடிக்காது. வீட்டை விட்டு துரத்தவா செஞ்சேன். வீட்டுல வச்சு சோத்த தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். மகளுக்கு வந்த ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா? அடியே, என் மகன் ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு ஆர்லிஸ் போட்டு கொண்டு வாடி. சரி தே. வீக்காவா இருக்கு? நல்லா வீங்கி போய் இருக்கு. வீக்கா இருக்காம்ல? வீக்கா. அம்மாடி ராதிகா, உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அதையில அம்மாட்ட சொல்லுமா. உன் அண்ணிக்காரிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். சரிம்மா. இந்தாம்மா ராதிகா. அண்ணி, ஆர்லிஸ் நிறைய போட்டிருக்கீங்களா அண்ணி? ஆமாமா, 3 கரண்டி போட்டிருக்கேன். அம்மாடி ராதிகா, மத்தியானத்துக்கு உனக்கு மீன் வாங்கி குழம்பு வைக்க சொல்லவா? அம்மா, எனக்கு மீன்லாம் வேணாமா. நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி முட்டையும் அவிச்சு தாங்கம்மா. அதான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்னம்மா ராதிகா, மணி 12 போகுது. இப்ப எங்கம்மா வச்சிருப்பாங்க நாட்டுக்கோழி? அடியே, அத பத்தி உனக்கு எதுக்கு கவலை? நீ போய் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சு ரெடி பண்ணி வை. நான் போய் நாட்டுக்கோழியவும் முட்டையையும் வாங்கிட்டு வரேன். தே, மணி 12 போகுது தே. இனிமே எந்த கடையும் இருக்காது தே. இங்க பாருடி, நான் சொன்னத மட்டும் செய். நான் உயிரோட கோழியா நான் புடிச்சிட்டு வரேன். சரி தே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் மசாலாவை அரைச்சு வைக்கிறேன். நான் தான் காலையிலேயே சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன்ல. கோழி குழம்புதையும் சாப்பிடணுமா? போய் அலைங்க. எந்த கடையில கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அதான் அண்ணி சொல்றாங்கல்லம்மா, மணி ஆயிருச்சு, இனிமே கோழிலாம் கிடைக்காது அப்படின்னு. ஏன் மக்கா ராதிகா, நான் என்ன கடையிலேயே வாங்க போறேன்? வேற எங்கம்மா வாங்க போற? அடியே, பக்கத்து வீட்டு சரோஜா வீட்ல மொளு 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 மொளுன்னு கோழியா இளையுதுடி. அதுல ஒரு கோழியும் கோழி முட்டை இடுறதுக்கு எனக்கு தெரியும். ஒரு 10-15 முட்டை எடுத்துட்டு வந்துருவோம்டி. அவளுக்கு தெரிய போகுது. ஓ அப்படியாம்மா? சரி சரிம்மா, நானும் வரேன். வீட்ல இருந்தா போர் அடிக்கும். நான் ஆர்லிஸ் குடிச்சிட்டு வரேம்மா. சரி மக்கா, சீக்கிரம் குடிச்சிட்டு வா. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமான நாள் ராதிகா. அங்க பாரு, கோழி முட்டை இருக்கு. அப்ப இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு அவிச்ச முட்டையும் சாப்பிடலாமாமா? ஆமா மக்களே, நீ அதிர்ஷ்டசாலி. நீ நினைச்சது எல்லாமே நடக்குமா? அம்மா, அங்க பாருமா, நம்ம ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் தானே வந்தோம். அங்க பாருமா, குமிஞ்சு
எனக்கே இல்லாம இது தூக்கிட்டு போகுதா? இந்த சரோஜா கிட்ட போய் நான் சொல்லி கொடுக்கறேன். எப்படித்தான் அடுத்த வீட்டு கோழியையும் முட்டையும் எடுக்கிறாளோ தெரியல. சீ, நம்மளுக்குலாம் இந்த புத்தி இல்லம்மா. முட்டையோட நிறுத்திக்கிறேன். சீக்கிரமா போய் சரோஜா கிட்ட மாட்டி கொடுப்போம். இல்லைன்னா கோழிய தடையமே இல்லாம தின்னு முடிச்சிருவாளுங்க. இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. சரியான சண்டை. ஏய் அப்பா, என்னது இது? முழு கோழியும் இவ்வளவு முட்டையும் அள்ளிட்டு வந்திருக்குங்க. இது என்ன காசு கொடுத்து வாங்கின மாதிரி தெரியலையே. அடியே, என்னடி இப்படி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க? பாத்தியா முழு கோழியும் எவ்வளவு முட்டையும் அள்ளிட்டு வந்திருக்கோம்னே. இந்த அடி சீக்கிரமா நாட்டுக்கோழி குழம்பு வை. எத்தே, எப்படி தே இந்நேரம்லாம் கோழிலாம் கிடைக்காதே. ஆனா நீங்க முழு கோழியும் இவ்வளவு முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, பரவாயில்லையே தே. எல்லாம் என் மகளோட ராசிதே. அவ ஆசைப்பட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த சீக்கிரமா போய் கோழியை நல்லா உரிச்சு குழம்பு வை. அண்ணி, எல்லா முட்டையுமே அவிச்சிருங்க அண்ணி. ஆமா ராதிகா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா? இன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவியா? அடியே, என் மகளுக்காகவே இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ கேட்டதா பூரா செஞ்சு குடுடி. எத்தே, என்னத்தே கோழி முட்டையெல்லாம் சுடுது, சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? போட்டோனே வாங்கிட்டு வந்துட்டீங்கள? ஆமாண்டி. சரி, இப்படி மச மச நின்னுக்கிட்டு இருக்காத. மசாலாலாம் அரைச்சு வைக்க சொன்னனே, வச்சியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. சீக்கிரமா போய் குழம்பு வைடி. இந்தா ஒரு 5 நிமிஷத்துல நான் வச்சிருவேன் தே. வாமா ராதிகா, உன் அண்ணி கறி குழம்பு வச்சிட்டு வர வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். சரிம்மா. அம்மாடி ராதிகா, ஒத்த பைசா செலவு இல்லாம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு அவிச்ச முட்டையும் சாப்பிட போறோம். ஆமாமா, அந்த சரோஜாக்கா நம்மளுக்காகவே கோழியை வளர்த்து விடுறாங்க. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா? யாரை விட்டு கோழியை யாரை தூக்குறது? சரோஜா, என்ன எங்க வீட்டுக்கு விளக்க மாத்தும் கையுமா வந்திருக்க? என்ன விஷயம்? விளக்க மாத்த வச்சு உங்க தலையில 4 சாத்து சாத்தலாம்டே வந்திருக்கேன். என்னடி சொல்ற? பல நாள் திருடே ஒரு நாள் அகப்படுவானா? என் விட்டு கோழியவும் முட்டையும் இந்த வாய் தானே தின்னுச்சு. இந்த வாயிலேயே 4 சாத்து சாத்தலாம்னா விளக்க மாத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அடியே, என்னடி பெரிய மனுஷன் ஒரு மட்டு மரியாதை இல்லாம என்னமோ விளக்க மாத்த வச்சு வாயில அடிப்பேன்னு சொல்ற? உன் விட்டு கோழியவும் முட்டையும் எந்த நாய் எடுத்துச்சோ அந்த நாய் போய் அடிடி. இங்க வந்து ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? அதானே, யார் எடுத்தாங்களோ அங்க போய் கத்துங்க. இங்க எதுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க? அடியே சுடியாரக்காரி, வாயை மூடிக்கிட்டு இருடி. உன்னை உன் ஆத்தாக்காரி பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்ததும் போதும் 4 கிழமை எல்லாம் இங்கேயே வந்து கிடக்கிறது. வந்து அவ வீட்டுல கோழியை திருடுவோம், இவ வீட்டுல முட்டையை திருடுவோம், இவ வீட்டுல முருங்கைக்காயை திருடுவோம், இவ வீட்டுல மாங்காயை திருடுவோம்னு பிளான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? சரோஜாக்கா, என்ன பேசிக்கிட்டே கிடக்க? விளக்கமத்தை எடுத்து 2 சாத்து சாத்துவியா? அதை விட்டு விட்டு பேசிக்கிட்டு கிடக்க. ஒத்த ரோசா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அம்மா, இந்த ஒத்த ரோசா கறிதாம தூண்டி விட்டுருப்பா. அதனாலதான் வந்து சரோஜாக்கா இங்க ஆடிக்கிட்டு கிடக்கு. உங்க விட்டு கோழியும் முட்டையும் யாரும் தூக்கல. தூக்குன வீட்டுல போய் கத்துங்க. எடு அந்த விளக்கமாத்த. உன் ஆத்தாக்காரி கோழியை தூக்குனதையும் நீ முட்டையை தூக்குனதையும் நான் 2 நாள பாத்துட்டு வந்து தாண்டி இந்த சரோஜா கிட்ட சொன்னேன். என்னது, நான் கோழியை தூக்குனதை நீ பாத்தியா? நீ ஒரு குருட்டு சிரிக்கியா இருப்ப போல இருக்கு. அடியே சரோஜா, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து இங்க என்னடி கத்திக்கிட்டு கிடக்க? நாங்க ஒண்ணும் கோழியை திருடிதான் கோழிக்கறி சாப்பிடணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணிட்ட சொன்னா 10 கோழி கூட வாங்கி தருவாங்க. இங்க பாரு சரோஜா, யாராரோ சொல்ல கேட்டுட்டு வந்து இங்க ஆடிக்கிட்டு கிடக்காத. உன் கோழியவும் நாங்க பார்க்கல, முட்டையும் நாங்க பார்க்கல. என்னடி வசந்தி, இவங்க இப்படி சொல்றாங்க? நீ என்னமோ இவதான் எடுத்தான்னு கூட்டிட்டு வந்த. சரோஜாக்கா, 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். சரோஜாக்கா, அங்க பாரு உன் கோழிய. ஏத்தே கத்திரிக்க? கோழிய வெட்டும் போது கோழி பறந்து வந்துருச்சு தே. சரோஜாக்கா, வசந்தி அக்கா, என்ன 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் விளக்கமாத்தோட வந்திருக்கீங்க. வீட்டை எதுவும் கூட்டி விட போறீங்களா? என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? என்னது, உங்க விட்டு கோழியும் முட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? நான் அப்பயே நினைச்சேன் இந்நேரம்லாம் கடத்தருவுல கோழியும் முட்டையும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதான் உங்க வீட்டுல வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்களா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க எங்களை? இங்க பாருங்க, எங்க அம்மா மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வீட்டு கோழின்னு நாங்க எப்படி நம்புறது?
சரோஜாக்கா அப்படிலாம் பண்ணாதக்கா, வெளியில தெரிஞ்ச அசிங்கம்க்கா. ஒரு தாட்டி மன்னிச்சிருக்கா. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு நீ பாருக்கா. சரோஜாக்கா எத்தனை தாட்டிக்கா இந்த சின்ன பொண்ணு மாமியாரா மன்னிச்சு விடுறது? 2 சாத்துக்கா. ஏய் ஒத்த ரோசா, நீ தான் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு கிடைக்கியா? சும்மா இரு. இனிமே என் வீட்டு சைடு வாங்க, நாயை விட்டு கடிக்க விடுறேன். என்னது பெரிய சண்டையா நடக்குன்னு பார்த்தா புஸ்ஸுன்னு போச்சு. எனக்கு வார கோபத்துக்கு இந்த கத்திய வச்சே உங்க மயம் வரட்டும்.